இம்மானுவே தேவன் நம்மோடே, இம்மானுவே தேவன் நம்மோடே. அதனால அந்த அளவுக்கு அது ஒரு கணம் பொருந்தியதா. இன்னைக்கு செகண்ட் சண்டே கம்யூனியன் சர்வீஸ், இது திருவிருந்த ஆண்டவருடைய சரீரத்தை நான் உட்கொள்கிற நாள் அப்படின்னு சொல்லி அதை ஆசையாக எதிர்பார்ப்போடு வந்திருந்தீங்கன்னா யூ ஆர் ஹானரிங் காட். ஆமென். எனக்கு பெரிய சந்தோஷம். ஜோஸ்பின் டெல்லியில் படிக்கிறா, லீவுக்கு வந்திருக்கிறா. டெல்லியில் தானே படித்த MBA, லீவுக்கு வந்திருக்கிறா. அது லீவுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே போகணும். அவள் கேட்குறான், ஆண்டி நான் கம்யூனியனே எடுக்க முடியல, ஏன்னா நான் டெல்லியில் படிக்கிறேன். நான் போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது எனக்கு இங்கே வர எனக்கு கம்யூனியன் கொடுத்தேன் அனுப்புறீங்களா அப்படிங்கிறா. ஏன் அந்த அளவுக்கு அந்த கம்யூனியனை அதோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு தெரியுதோ அவங்க தான் அதை கேட்பாங்க. எனக்கு கம்யூனியன் வேணும். அதே மாதிரி அவளுக்கு பெரிய ஆச்சரியம், என்னுடைய சிஸ்டருக்கு கம்யூனியன் கொடுக்கணுமே நீங்கள், அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கா, ஆனால் அவள் சர்ச்சுக்கு வர முடியலையே. அந்த ஏக்கம் என்னை போட்டு கேட்குறதுக்கு காரணம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோடைய வெளிப்பாடை அவள் பெற்றிருக்கிறாள். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அன்றைக்கி கொரிந்து சபை இந்த கம்யூனியன் சர்வீஸை ரொம்ப அன்போதியாக அதோடைய ஓதினஸ் தெரியாமல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை நம்ம 1 கொரிந்தியர் 11 படித்தா இருக்கும். அவங்க அதோடைய இம்பார்ட்டன்ஸே பவுல் சொல்வார், நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு தெரியுதா, இது கர்த்தருடைய பந்தி பார். அவருக்கு அவ்வளோ கோபம். நீங்கள் நிதானித்து அறியலையே, டிசன் பண்ணலையே, அன்வர்த்தியாக எடுக்கிறீங்களே, இது எல்லாமே இருக்கும். 11 அதிகாரத்தை படித்து பாருங்கள். அன்வர்த்தியாக எடுக்கிறீங்களே, அவருடைய வேதனை. இன்றைக்கி கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரணுங்கிறது எவ்வளோ அவசியம். இவங்க அந்த என்னாகமம் 21:5 பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு இஸ்ரவேலர்களுக்கு வானத்திலேருந்து ஆண்டவர் மன்னா கொடுக்குறாரு. அது ஏறக்குறைய நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானது. நம்ம எடுக்கிற இப்போ திருவிருந்துக்கு ஒப்பா வானத்திலிருந்து அப்பம். அதான் இயேசு சொல்வார், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். அப்போ வானத்திலிருந்து ஒரு மன்னா கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்த 21:5, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. அந்த மன்னாவை எப்படி நினைக்கிறாங்க? வானத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்குறாரு, ஹெவன்லேருந்து. ஆனால் அவங்க எப்படி அதை பார்க்குறாங்க? அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கணும். தேவன் நம்மளை பட்டினியாக போடாமல் வானத்திலேருந்து கொடுக்குறாரே நினைக்காம மனதுக்கு தினைக்கு இதே சாப்பிட்றோமே, அதோடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியல. ஹோசியா 4:6 சொல்லப்படுறது மாதிரி, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், ஆமாம், எந்த ஒரு தேவனுடைய காரியத்தை குறித்து வெளிப்பாடு இல்லாதனால தான் ஜனங்க அழிஞ்சு போகிறாங்க, ஜனங்க வியாதியாக இருக்காங்க, ஜனங்க நோய்வாய்ப்படுறாங்க. ஏன்னா இந்த திருவிருந்தினுடைய முக்கியத்துவம் தெரியாததுனால தான். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2:46 பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டோன்னையும் அவங்க என்ன செய்கிறாங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் அவங்க கூடுனாங்களாம் அடிக்கடி. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் ஆண்டவரை பற்றி தெரியும். அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே அவர் பெருசாக கூட முடியாது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஐயோ அப்பம் பிற்கணுமே, கம்யூனியன் வேணுமே, ஆண்டவருடைய சரீரம் நம்ம விசுவாசித்து அதன் அடையாளமாக அதை செய்யணுமேனு வீடுகள் தோறும் அப்பம் விட்டு என்ன செய்கிறாங்களாம், அதை நினைவு கூறுறாங்களா. ஆண்டவருடைய சரீரம் பிற்கப்பட்டது நமக்காக, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம சுகமாய் வாழன்னு. அதே அப்போஸ்தலர் 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில். எதுக்காக கூடி வராங்க? பிரசங்கம் கேட்கறதுக்காக கூடி வரல. எதற்காக கூடி வராங்க? அப்பம் பிற்கிறதற்காக கூடி வராங்க. அவங்க அவ்வளோ அதை ஒரு கனமுள்ள ஒரு காரியமாய், திருவிருந்த ஒரு கனமுள்ள காரியமாக அவங்க நினைக்கிறாங்க. இந்த 1 கொரிந்தியர் 11 28-29 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். தன்னைத்தானே சோதித்தறிந்து, இதில் நிறைய நேரம் நம்ம நினைக்கிறது நம்முடைய
பாவத்தை சோதித்தறிந்து, ஆண்டவரே நான் இந்த பாவம் செஞ்சேன், அந்த பாவம் செஞ்சேன், ரைட், பாவத்தை சோதித்தறிகிறது தப்பு இல்லை. அதை உடனே என்ன செஞ்சுக்கலாம், ஆண்டவரே இந்த பாவத்தை என்னை விட்டு எடுங்க, நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவிக்கொள்கிறேன்னா அதை உடனே அந்த பாவத்தை நம்ம எடுத்துடலாம். ஆனால் அவர் சோதித்தறிய விரும்புகிற இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, நீ எடுக்கிற அந்த அப்பத்தோடைய வேல்யூ என்னான்னு நீ அறிஞ்சு எடுக்கிறியா? நீ எடுக்கிறது எவ்வளோ ஒரு கனமுள்ள காரியம், எப்படி ஒரு ஆசீர்வாதமான அப்பத்தையும் ரசத்தையும் நீ எடுக்கிறான்னு நீ அறிஞ்சு தெரிஞ்சு செய்கிறியா? அதான் அவர் சொல்றார், உன்னை தன்னைத்தானே சோதித்து. தட் இஸ் வை யூ ஷுட் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். சோதித்தறி, உன் மனசில் வேல்யூவா அதை எடுக்கும் போதே ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு தெரிஞ்சு எடுக்கிறியா? இல்லை எல்லாரும் நீட்டுற மாதிரி நானும் கையை நீட்டி ஏதோ எடுத்தாச்சு, ஆண்டவரே உங்கள் மரணத்தை நினைவு கூறுகிறேன் அந்த ஒரு வார்த்தையோடு போயிடுறியா? அதான் இன்றைக்கி ஆண்டவர் நினைக்க விரும்புகிறார், சொல்ல விரும்புகிறார். அதனால் அதை ஏசியா 53:5 என நேரம் இல்லாதனால வேகமாக போகிறேன். காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் அவர் சொல்கிறாரு, அந்த உங்கள் பாவத்துக்காக கழுவப்பட்டாச்சு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டாச்சு. he was whipped through so we could be healed. அவர் சொல்கிறார் அதில் ஒரு ஹீலிங் இருக்குன்னு நம்புங்க. இன்றைக்கி அப்பத்தையும் திருவிருந்து எடுக்கும் பொழுதே நீங்கள் நிச்சயமாக விசுவாசத்தோடு எடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி ஒரு ஹீலிங் நடக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கி என் சரீரத்தில் ஒரு ஹீலிங் நடக்குது, நான் ஒரு விடுதலை ஆகிறேன், இன்றைக்கி ஒரு முழு விடுதலை ஆகிறேன். இந்த அவர் சொல்கிறார், நீங்கள் நம்புங்க, அதில் we could be healed. மத்தேயு 26:28 இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. பாவ மன்னிப்புக்கு ரத்தம். ஸோ நம்ம எடுக்கிற கம்யூனியனில் அந்த ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக. ஆனால் ஆண்டவருடைய சரீரம் நம்முடைய சுகமாக்குதலுக்காக, நம்முடைய ஹீலிங்காக, சரீரம் எந்த வியாதியும் இல்லாமல் சுகமாய் வாழும்படியாய். அதான் சங்கீதம் 103:2-5 வரைக்கும் NKJV போட்டிருக்கேன். 103:2-5 வரைக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன உபகாரம் செஞ்சாரு? என் ஆத்துமாவே, அவர் 3 போடுவா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. முதல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அவருடைய சரீரத்தை நீ ஏற்றுக்கொள்கிறதுனால உன் நோய்களை எல்லாம் என்ன செய்கிறார் ஆண்டவர்? குணமாக்குகிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உன் வாயை திறந்து நீ சாப்பிடும் பொழுதே ஆண்டவர் நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கம்யூனியன் எடுத்த பிற்பாடு நல்ல கை காலை உதறி பாருங்க, வாழ வயது போல ஆவீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சரீரத்தின் பலவீனலாம் நீங்கள் அது அந்த உணர்வு இல்லாமல் நீங்கள் எடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. வேதம் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பேன்னு சொல்லி அதை விசுவாசித்து, அந்த விசுவாசம்தான் முக்கியம், அதை விசுவாசித்து எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, இன்றைக்கே சரீரத்தில் ஒரு அற்புதமான விடுதலையை நான் இங்கே உணர்வீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏமேன். அந்த அந்த பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம், நல்ல டயட்டு, ரொம்ப டயட்டில் இருந்தால் தான் உடம்பு இப்படி ஆகும், அது ஃபேட்டு இது ஃபேட்டு, அதை குறைக்கணும் இதை குறைக்கணும், எக்ஸசைஸு ஜிம்மு எல்லாம் என்ன தான் ஜிம்மு பண்ணி இது பண்ணி சூப்பர் நேச்சுரல் ஃபுட்டை சாப்பிட்டாலும் நம்மளுடைய நம்பிக்கை உடல் ஆரோக்கியத்துக்கு அவர் தான். ஆமென். எத்தனை பேர் ஜிம்மு செய்யும் போதே செத்து போனாங்க, எக்ஸசைஸ் செய்யும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாங்க. பெரிய நடிகரே அப்படி செத்து போயிட்டார். அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஒருத்தங்க ரொம்ப சாப்பாடு ப்ரோட்டீனாக சாப்பிட்றேன்னு ப்ரோட்டீனாக சாப்பிட்டு கடைசியில் அவரும் என்ன செஞ்சாராம், ஏன் செத்தாருன்னு பார்த்தா ஒரே மற்ற ஃபுட்டெல்லாம் குறைச்சிட்டு ஒரே ப்ரோட்டீன் சாப்பிட்டாரா, செத்து போயிட்டார். ஓவர் ப்ரோட்டீனாக போச்சான். அதனால் இது நம்முடைய ட்ரஸ்ட், நம்முடைய பெலன், நம்முடைய சுகம் அவரிடத்துல தான் வருது. ஏமேன். அந்த கம்யூனியன் தான் அது மெயினாக
என்னாகமம் 11:5-6 அவங்க பாருங்க அந்த மன்னாவை எப்படி சொல்றாங்க இஸ்ரவேலர். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். உலகத்துல சாப்பிட்ட வயிற்றுக்கு சாப்பாட்டை ரொம்ப வேல்யூபிளா நினைக்கிறாங்க. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார். அந்த வானத்திலிருந்து கிடைக்கிற அந்த மன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூன்னு தெரியல. ஏன்னா அந்த மன்னாவை சாப்பிட்ட பிற்பாடு தான் அவங்கள ஒருத்தரும் பலவீனப்பட்டவர்களே என்ன செய்யல இல்லைன்னு இருக்கும். அந்த மன்னாவை ஆண்டவர் ஏன் வானத்திலேருந்து கொடுத்தாரு? அங்கே டாக்டர்ஸ் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. ஆனால் அந்த மன்னாவுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியல. உலகத்தில் வயிற்றுக்கு சாப்பிட்ட நினைக்கிறாங்க, இதோடைய வேல்யூ தெரியல. இன்றைக்கி ஆண்டவர் நேற்று சொன்ன காரியம் என்னன்னா, என் ஜனங்களுக்கு அவங்க எடுக்கிற அந்த திருவிருந்தின் சரீரத்தினுடைய மகிமை அவர்களுக்கு தெரியல. ஆமென். அது எடுக்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய சரீரத்தில் ஹீலிங் கிடைக்குது, சுகம் கிடைக்குதுங்கிறது ஜனங்களுக்கு என்ன செய்யலை தெரியல. அது பார்த்தாரு. அதனால் என்ன செஞ்சார்? 11:33 பாருங்க. 11:33 தங்கள் பற்கள் நடுவே உடனே சரி காடை கொடுப்போம், போ உனக்கு சாப்பிட தானே வேணும்னு காடை கொடுக்குறாரு. அவங்க பற்களின் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். அவ்வளோதான். அவங்களுக்கு உடம்பு தான் சுகம் இல்லாமல் போச்சு. நல்ல சாப்பாடு, சிக்கனு, மீன் எல்லாம் தான் நல்லா சாப்பிட்றேன், ஆனால் என்னானே தெரியல, என் உடம்பு மாற்றி படுத்துதுன்னா அவர் சொல்கிறார், உன்னுடைய நம்பிக்கை அதில் இல்லை. நீ சாப்பிட்ற சாப்பாட்டினால நீ பெரிய பலவான் அப்படின்னு நினச்சிடாத. அதுவும் சாப்பாடு ஒரு விதத்தில் நல்லது தான், ஆனால் அதனால் நீ காப்பாற்றப்பட போகிறதில்ல. நாம் எடுக்கிற அந்த கம்யூனியன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினால தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பலனும் ஆரோக்கியம் உண்டாயிருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மத்தேயு 26 பார்த்தீங்கன்னா 26-28 ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் மீல் தான் சர்வ் பண்ணுறார். கையில் ஒரு ரொட்டி எடுத்து திராட்சை ரசத்தை எடுத்து தான் சர்வ் பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அதில் அப்படியே பிசிக்கல் பிரெட்டையும் திராட்சை ரசத்தையும் சர்வ் பண்ணுவதே அவர் சொல்றாரு, நீங்க சாப்பிட்றது வெறும் ரொட்டியும் திராட்சை ரசமும் இல்லை, என் சரீரம். அவர் சொல்றார், இதை முக்கியப்படுத்துங்க. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. அந்த இதை கொடுத்துட்டு முத ஆண்டவர் சொல்றாரு, இதை சாதாரணமா எடுத்துறாதீங்க. கையில் வாங்கினோடனே ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறது, கையில் இந்த அப்பத்தை வாங்கினோடனே ஆண்டவரே எனக்காக பிற்கப்பட்ட முடிய சரீரம், நான் ஆரோக்கியமாக இருக்கும்படியா, நான் சுகமாக இருக்கும்படியாய், நான் வாழ்ந்திருக்கும்படியாய் எனக்காக பிற்கப்பட்ட உங்கள் சரீரத்தை நான் கையில் வச்சுருக்கேனேன்னு சொல்லுங்கள். இன்னும் இதை விளக்கமாக சொல்லப்போனால், ஒரு இடத்துல நீ சாப்பிடுகிற அப்பம்னு வர இடத்துல ஹீப்ரு மொழியில் போட்டிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எலும்போட கறியெல்லாம் கடித்து சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது அப்பந்தான். ஆனால் ஹீப்ருவில் போட்டிருக்காரு, நீ அப்பத்தை சாப்பிடல, அவருடைய சரீரத்தை என்ன செய்கிற சாப்பிட்ற, நல்ல கறி மட்டன் சாப்பிட்ற மாதிரி அவருடைய சரீரத்தை சாப்பிடுகிற. அந்த லாங்குவேஜில் அப்படி தான் அர்த்தம் போடும்படியாக எழுதியிருப்பாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம கையில் நீங்கள் அந்த அப்பத்தை கொடுத்தாலும் அவர் சொல்கிறார், நீ அப்பத்தை சாப்பிடல, என் சரீரத்தை சாப்பிடுகிறார். அந்த கையில் வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் அப்பத்தை சாப்பிடல, உங்கள் சரீரத்தை நான் சாப்பிட்றேன், உங்கள் ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன். ஏன்னா அதான் அவர் சொல்கிறாரு. அவர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் தொட்டவங்கெல்லாம், அது லூக்கா 6:19 போட்டிருக்கு, இயேசுவை அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். சரீரத்திலிருந்து தொட்டவங்களுக்கே வல்லமையா. பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்க, சாப்பிட்ற நமக்கு தொட்டவங்களுக்கே வல்லமையா. அவரையே சாப்பிட்ற நம்மளால அடித்து சொல்லுங்கள், சாப்பிட்ற நமக்கு எவ்வளோ வல்லமை பாருங்கள். ஆமீன். மார்க் 6:56
அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். தொட்ட யாவரும், இன்னைக்கு நம்புங்க ஆண்டவரே, உங்க சரீரத்தை தொட்டவங்க, சரீரத்தின் மேலே இருந்த வஸ்திரத்தை தொட்டவங்க எல்லாரும் குணமாகினாங்களே, அந்த சரீரத்தையே இன்னைக்கு எனக்கு சாப்பிட கொடுத்துருக்கிறீங்களே, நான் இன்னைக்கு சுகமாகிறது நிச்சயம். ஆமேன். நான் இன்னைக்கு சுகமாகிறது நிச்சயம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்வோடு இன்றைக்கு எடுக்க போகிறோம். ஆமேன். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை, இயேசு சிலுவையில் இவ்வளோ அடிபட்டு பாடுபடும்போது அதை சகிச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுதான். அது என்ன சந்தோஷம்? இதில் போடுவான், பேஷனில் போடு, இதானா? என்னாச்சு? அதில் போட்டிருக்கோம் என்ன சந்தோஷம்னா, இந்த சிலுவைக்கு அப்புறம் நான் என் சரீரத்தையும் ரத்தத்தையும் அவங்களுக்கு கொடுக்க போகிறதுனால அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாய் மாறப்போகிறாங்க. ஆமேன். ஏன் பிள்ளைகளாக இவங்க மாறப்போகிறாங்க, அதான் அவருக்கு சந்தோஷமா. ஏன் பிள்ளைகளாக அவங்க மாற போகிறாங்களே, நான் அவருக்கு ஒன்று பரலோகத்தில் போய் பிதாவின் பக்கம் வீட்டிருக்கிற போகிறேனே, அப்பாடா சீக்கிரம் எப்படா இந்த அடி நொறுக்குதெல்லாம் முடியும், அதனால் நான் மேலே போய் நம்மளாம் நினைக்கிறோம்ல இந்த உலக வாழ்க்கை எப்போ தான் முடியும், ஐயோ உலகத்தில் படு பிரச்சனை இல்லை அப்படி தானே நினைப்போம், இவ்வளோ பிரச்சனை பாடு என்ன மாலை சிரிக்கிறேன், அதனால் எப்படா போய் பரலோகத்தில் சந்தோஷமாக இருப்போம்னா, ஆண்டவர் அப்படி எப்படா போவோம் பரலோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கல. நான் இப்படி பாடுபடுகிறதுனால இந்த பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளைகளாக மாறப்போகுது. இவர்கள் இரத்தத்தினாலும் என்னுடைய மாம்சத்தினாலும் பிசாசு இவர்களை வியாதியிலையும் வேதனையிலையும் நொறுக்கி வச்சிருந்தால அது எல்லாத்தையும் நான் நீக்க போகிறேன். என் பிள்ளைங்க சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் வாழ போகிறாங்கன்ற அந்த சந்தோஷத்தினால தான் அவர் அந்த வேதனையை என்ன செஞ்சாரா, சகிச்சாரா. அவன் அதில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ படிக்க வேணாம், மத்தேயு 15 குறிச்சிக்கோங்க, 22 28 வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கானானிய ஸ்ரீ இயேசு பின்னாடியே போய் கேட்பால, என் மக இது ரொம்ப பிசாசு பிடிச்சால கழிக்கப்படுறா அப்படின்னோடனே எல்லோரும் சொல்லுவாங்க, புறஜாதியாருக்கு என்ன கொடுக்கறதில்ல, பிள்ளைங்களுடைய அப்பத்தை கொடுக்கறதில்ல அப்படின்னோடனே அவள் சொல்லுவாள், கீழே ரொட்டி துண்டு விழும்ல, அந்த துண்டு நாய் சாப்பிடலாம், அந்த துண்டு போதும் ஆண்டவரே, அந்த துண்டில் ஆசீர்வாதம் இருக்குது, என் புள்ள சுகமாவான்றா. அந்த சின்ன பீஸில் நீ கையில் நம்ம கையில் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பீஸ் தான், சின்ன பீஸ் தான். பெரிய இயேசுடைய சரீரத்தை வெட்டி அவ்வளோ பெரிய பீஸாக கொடுக்கல, ஆனால் சின்ன பீஸ் தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, இந்த சின்ன பீஸ்க்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நான் அறிஞ்சிருக்கேன் ஆண்டவரேபா. சின்ன துண்டு தான் டேபிள்லேருந்து விழும், ஆனால் அந்த சின்ன துண்டு என்ன செய்ய முடியும், என் பிள்ளைய சுகமாக்க முடியும், என் பிள்ளைய பிசாசின் பிடியிலிருந்து காப்பாற்ற முடியும். சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சி போடுங்க. நம்ம கையில் ஒரு சின்ன வேஃபர்ஸ் தான், ஆனால் அது ஆண்டவருடைய சரீரம், அது நம்மளை விடுவிக்க முடியும், நம்மளை சுகமாக்க முடியும். ஆமென். அந்த இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தியில் உட்காந்துருக்குறோம். தேவன் இந்த இடத்துல அந்த கம்யூனல் சர்வீஸ் எடுக்கும்போது நீங்கள் நினைக்க, இட்ஸ் லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய பந்தி. ஒரு ஜனாதிபதி விருந்துக்கு அழைச்சார்னா பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர் அவங்க இவங்கள தான் அழைப்பாங்க, பெரிய வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களை. அப்படி அழைச்சி அவங்கள விருந்துக்கு உட்கார வைக்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும், அவங்க ஜனாதிபதி என்னை விருந்துக்கு அழைச்சிருக்கிறார், அந்த விருந்துக்கு நான் போகிறேன்னு. ஆனால் சொல்லுங்கள், இன்றைக்கி கர்த்தர் நம்மளை விருந்துக்கு அழைச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய விருந்துக்கு, அவருடைய டேபிளுக்கு நான் வந்திருக்கேன். இது எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு காரியம். கொரிந்தியரில் சொல்வார் 10:21 2 பந்தி இருக்கும்பார், 2 டேபிள் இருக்குது. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே, நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. 2 பந்தி இருக்கு, ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது கர்த்தருடைய பந்தி. லார்ட்ஸ் டேபிளில் உட்காந்துருக்கோம். பேயும் நிறையா ஒரு பந்தியை வச்சுருப்பான். அதை பற்றி பெருசாக இல்லை, நீ எடுக்கிற கம்யூனியன் சர்வீஸ் நீ போவாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எடுக்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நீ அதை என்னவோ கையில் ஒன்று துட்டை அப்போ கொடுக்குறாங்க, அதை எடுக்காட்டி நான் மிஸ் பண்ணிட்டியா, பெருசாக எதையா மிஸ் பண்ணிட்டியா? ஒன்றும் இல்லையே, ஒரு வாரம் போட்டின்னு அடுத்த வாரம் அடுத்த மாதம் எடுத்துக்கோ. அதை அவன் ஒரு பந்தி வச்சு சொல்லுவான், இதெல்லாம் சாப்பிடு, நெகட்டிவ் தாட்லாம் சாப்பிடும்பா. ஆனால் நான் லார்ட்ஸ் டேபிளில் ஜனாதிபதி என்னை விருந்துக்கு அழைச்சிருக்கே நான் பெரிய காரியம் நினைக்கிறேனே, கர்த்தர் அவருடைய பந்திக்கு என்னை அழைச்சிருக்கிறார். ஆமேன். அதுக்கு நான் எவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஆமேன். அந்த யாத்ராமத்தில் பார்த்தா இஸ்ரவேலர்கள் அவ்வளோ கொடுமையாக நடத்தப்பட்டிருப்பாங்க, அடிமைகளாக. அப்போ எவ்வளோ பலவீனப்பட்டிருப்பாங்க பாருங்க. போட்டியாமா யாத்ராகமும் டக்குன்னு போட்டுரு. யாத்ராகமம் 1:13. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகியவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினாங்க. அதனால ஏறக்குறைய எல்லாருமே எப்படி இருந்திருக்காங்க? ரொம்ப பலவீனராக இருந்திருக்காங்க, ரொம்ப பலவீனம். ஆனால் அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டாங்க பாருங்க, இயேசுவின் ரத்தம் பூசின வீட்டுக்குள்ளே அவர் சொல்கிறாரு, எல்லாம் வெளியில் சங்காரக்காரன் தூதன் வந்து எல்லாரையும் தலைச்சனையும் கொல்ல போகிறா, ஆனால் நீ இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த ஆடை அடித்து அதை சுட்டு அதன் மாம்சத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த மாம்சத்தை ஏன் அந்த ராத்திரி சாப்பிட சொல்கிறாருன்னா, அதுவும் அவர் சொல்வார், இடையிலே கச்சையை கட்டி கொண்டு என்ன செய்யுங்க, சாப்பிடுகின்றார். ஏன்னா உடைய நாங்கள் வெளியே பிரயாணமாய் கொண்டு போகிறேன், நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்ற ஆடு எது? என்னுடைய சரீரம். நீங்கள் அந்த ராத்திரியில் வெட்டி ரத்தத்தை பூசி சாப்பிடுகிற சாப்பாடு என்னுடைய சரீரம். அதனால் எல்லாமே ரிவர்ஸ் ஆக போகுது, எல்லாம் வாழ வயதாக போகிறீங்க, எல்லாம் பலவீனம்லாம் எங்கேயோ போகுது, வியாதியஸ்தருக்கு வியாதி போகுது. நீங்கள் தைரியமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியே நடக்க போகிறீங்க. ஏன்னா உங்களை நான் கொண்டு போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற தூரம், நான் சீக்கிரம் சாக போகிறதில்ல, அதை நடக்க அவருடைய காரியத்தை செய்ய நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அது இந்த திருவிருந்தின் மூலமாக நம்மளை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அந்த சங்கீதம் 105:37 பாருங்கள். சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார்கள். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது. பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லையா? அவ்வளோ கொடுமையாக நடத்தியிருக்காங்க. அப்படி அவ்வளோ சரியான சாப்பாடு கொடுக்கல, எல்லாம் நோஞ்சானும் தொத்தலமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த 10 Commandments படம் பார்த்தீங்களோ என்னமோ, செங்கடல் 2ஆக பிரிஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா வேகமாக ஜனங்க என்ன செய்வாங்க, அதை கடந்து போவாங்க. அப்போ எல்லாரும் எப்படி இருக்குல்ல, தாத்தாலாம் நொண்டியில் வந்திருக்கணும், ஆனால் தாத்தாலாம் ஓடுறாரு. எப்படி ஓடுறாரு? திருவிருந்த ராத்திரியிலே சாப்பிட்டாங்கங்க, அந்த வீட்லேயே சாப்பிட்டாங்கங்க அவங்க. அந்த கம்யூனிட்டி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஏய், நீ போக வேண்டிய தூரத்தில் நான் உன்னை பாதுகாக்க விரும்புகிறேன், உன்னை பலப்படுத்துகிற விரும்புகிறேன், உன் வயதை கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் ஆக்க விரும்புகிறேன் நானுமே. அதனால தான் ஆண்டவர் அதை சாப்பிட சொல்கிறார். அதனால் இன்றைக்கி சாப்பிடும்போது நீங்கள் நினைங்க, என் வயது வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். அந்த இதில் அந்த என்னாகமம் 21 8 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க மோசேக்கு எதிராக முறுமுறுத்துறாங்க. அதனால் நிறைய கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து அவங்கள கடிக்க ஆரம்பிக்குது. கடித்த உடனேயும் அவங்க எல்லாம் மோசைக்கிட்ட புலம்புனோடனே, மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டோடனே ஆண்டவர் சொல்லுவார், ஒரு கோலில் வெண்கல சர்ப்பத்தை மாதிரி செஞ்சு அதை உயர்த்தி பிடி, அதை நோக்கி பார்க்கிறவர்களாம் பிடிப்பார்கள் பாருங்கள். ஏற்கனவே நான் இதை எடுத்திருக்கேன் உங்களுக்கு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பரிகாரம் செஞ்சதுக்கு அடையாளம். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அப்படியா பாம்பு கடிக்குதா அப்படின்னு மோசே சொன்னோடையும், பாம்பெல்லாம் விரட்டலை, பாம்பெல்லாம் இருக்கும் தான், கடிக்கும் தான், ஆனால் நீ எங்கே பாரு, சிலுவையை பாரு, உனக்காக நான் செஞ்ச அந்த அற்புதமான சாக்ரிஃபைஸை பாரு, என் சரீரம் பிற்கப்பட்டு உனக்கு நீ வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட உணவுங்கிறத நீ அறிந்து கொள். அதனால் எந்த பாம்பு கடித்தாலும், எந்த வியாதி உன்னை கடித்தாலும் நீ சாக மாட்ட. ஆனால் எப்போ சாக மாட்ட, உன் கண் என்ன செய்யணும், அங்கேயே அந்த 21:9 மட்டும் படிக்குமா? 21:9 ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி
அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். நோக்கி பார்த்து இருக்கு. நோக்கி பார்த்துனா லுக் இன்டென்ட்லியா, அதாவது வேற அட்டென்ஷனை வேற எங்கேயும் செலுத்தாமல் அதையே பார்க்கணுமா. அதனால பல வியாதி பல காரியம் நீ நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் பயமுறுத்துகிற மாதிரி பாம்பே வரட்டும் உங்ககிட்ட, பாம்பே உன்னை கொத்தட்டும், பயப்படாத, உன் கண்ணு மட்டும் என்ன செய்ய என்னைய பார்த்துட்டு இருக்கட்டும். எப்படிப்பட்ட வியாதி சாவுக்கு எதுவானோ வியாதி வந்தாலும் உன்னை பயமுறுத்தினாலும் உன் கண்ணு எதையே பார்க்கட்டும், நான் சிலுவையில் உனக்கு கொடுத்த என் சரீரத்தை அதை பார்க்கட்டும். ஆமேன். இன்றைக்கு எடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சரீரம். ஆமேன். அதான் அவர் சொல்வார், நீங்கள் 1 கொரிந்தியர் 10:16-17 ஒரு கணவன் மனைவிக்கு அடையாளமாக அதை சொல்வார். என்னன்னு சொல்வார், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா, நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. ஐக்கியம் வருதில்ல, இது 17 என்ன போடுவோம், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இந்த ஐக்கியன்றது எங்க வருதுன்னா, ஆதாம் ஏவாள் ஒருவரை ஒருவர் அறிந்தார்கள் இருக்கு பாருங்க. அதனால கணவன் மனைவி சரீரத்தில் ஐக்கியப்படுகிற ஒரு வார்த்தையை தான் அங்கே போட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த இந்த அப்பத்தை நீங்க உண்ணும் பொழுது நானும் நீங்களும் என்ன செஞ்சிடறோம், ஒன்றா ஆயிடுறோம், ஒன்றா இணைஞ்சிடுறோம், ஐக்கியப்படுகிறோம். அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம்பார், நீங்கள் சுகமாக்கும்படியாய் பிற்கப்படுகிற என் சரீரம். அதனால் ஐக்கியப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதுக்கு அது க்ரீக் வேர்டு கொயினோனியான்னு போட்டிருக்கு, இன்டிமேட் பார்ட்டிசிபேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போட்டிருக்கு. அப்போ அப்படி ஒரு ஐக்கியத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த கம்யூனியன் போகும்போது இயேசுவின் சரீரமும் இயேசுவின் ரத்தம் நம்மளோட என்ன செய்யுது, இணைந்து போகுது. எப்படி கணவனும் மனைவியும் இணைக்கிற போல கடைசி எபேசியர் 5:25 சொல்லியிருப்பாங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து சபையில் எப்படி கணவன் உண்மையா மனைவிய நேசிக்கிறீங்களோ, நேசிக்கன்னு சொல்வார், நேசிக்க. நான் எப்படி நேசிக்கிறேன், சபையை நேசித்து ஐக்கியப்படுகிறேன். ஆமேன். அவர் சொல்வார், எப்படி நீங்கள் மனைவியை நேசித்து ஐக்கியப்படுகிறீர்களோ அதுபோல் நான் சபையை நேசித்து ஐக்கியப்படுகிறேன். அதனால் நான் முழுவதுமாக என்னுடைய சுகமும் ஆரோக்கியமும் உங்களுக்குள்ள பெருகும். ஆமேன். அப்படியே எழும்பி நிற்போமா. அவர் சொல்வார், எலியா என்ன செய்வான், போய் படுத்துருவான். அப்போ முதல்ல தேவதூதன் அப்பமும் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் வைப்பான். அவன் எழுந்திரிச்சு சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்குவான். அப்போ தூதன் மறுபடியும் எழுப்பி அவனுக்கு கொடுத்துட்டு சொல்லுவான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்போ அந்த அப்பம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, இன்றைக்கு நம்முடைய சரீரம் ஏன் பலப்படுத்த விரும்புகிறாரு, எல்லா வியாதியை எடுத்து போட்டு நம்மளை ஆண்டவர் நடத்த விரும்புகிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம் சுகமாக இருக்கவும் நீடித்து வாழவும். ஆண்டவர் நம்மளை நீடித்த ஆயுளால் திருப்தியாக்கி அவர் நினைச்சிருக்கிற காரியங்களை முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். You are my hiding place. You always fill my heart with songs. எல்லாரும் சொல்லுவோம், you are. Whenever I am afraid, I will trust in you. I will trust in you. உங்களே நாங்கள் நம்புறோம். Let the weak say தன்னை பலவான் என்று சொல். in the உம்முடைய strength சரீரத்தை உண்டு உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது பலவானாய் இருந்தாலும் நான் பலவீனனாய் இருந்தாலும் நான் பலவான்.